நாடோடிகள் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமான சார்மிங்கான ஒரு நடிகை தான் அபிநயா. இவங்க ரியல் லைஃப்ல டெஃப் அண்ட் டம்ப், அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்க நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சாங்க. கைவசம் நிறைய படங்கள் வச்சிருக்காங்க. ரொம்ப பிஸியா தெலுங்கு, தமிழ், மலையாளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஹிந்திலையும் இதுலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல பூஜை, ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் படமான பாசிபிலிட்டி இன் டிசபிலிட்டி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யார் இயக்க போறா அப்படின்னு கேட்டா சர்வதேச இயக்குனர் ரூபம் சர்மா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற அபிநயா அவங்க இயற்கையாவே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கேரக்டர்ல தான் படத்துலயும் நடிக்க போறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற அபிநயா எப்படி ரியல் லைஃப்ல ஒரு நடிகை ஆனாங்க அப்படிங்கிறத கதையாவே எடுக்க போறாங்களாம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒரு இங்கிலீஷ் படத்துல அபிநயா நடிக்கிறது ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு அபிநயா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத இவங்க நடிச்சிட்டு இருக்கிற எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ரசிகர்கள்